எதிரெதிரே நீயும் நானும் எதுவரை இந்த ஊடல் போகும் விழி வழியே என்னுள் காதல் சொல்வதே நடா விடை தெரியா பேதை நெஞ்சை கொள்வதே நடா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே அவங்களுக்கு தெரியும் நடந்தது ஒரு ஆக்சிடென்ட் தானே. அப்புறம் ஏன் யார் யாரோ கேக்குறதுக்கெல்லாம் நீங்க வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்க? விடுங்க சித்தி. ஐஸ்வர்யா, அண்ணனும் அண்ணியும் கல்யாணத்துக்கு வருவாங்களா? அண்ணன் இப்பதான் எனக்கு ஃபோன் பண்ணாரு. அண்ணியை கூட்டிட்டு இங்க வரதுக்கு கிளம்பிட்டாராம். உன்கிட்ட சொல்ல சொன்னாரு. உண்மையிலே வராங்களா? வராங்க சித்தி. இப்போதாம்மா எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஐயோ, என்னது? யார் இப்படி மேக்கப் பண்ணது? நீங்களே பண்ணீங்களா? மேக்கப் போட யாரும் வரலையா? நான் கூட மேக்கப் பண்றதுக்கு ஆள் வைக்கலாம்னு சொன்னேன். ஆனா அக்கா தான் வேணாம்னு சொல்லிடுச்சு. ஏன் அப்படி சொன்ன? எனக்கு அதெல்லாம் பழக்கம் இல்ல. அட்லீஸ்ட் கல்யாணத்துக்காவது ஃபேஷியல் பண்ணி மேக்கப் போட்டா தானே ஸ்டேஜ்ல நிக்கும் போது நல்லா இருக்கும். இல்லனா கொஞ்ச நேரத்திலேயே ஃபேஸ் டல் ஆயிடும். சரி சக்தி, உன்கிட்ட மேக்கப் கிட் இருக்கா? இல்லையே. அனு, பக்கத்துல ஏதாவது மேக்கப் கிட் வைக்கிற கடை இருக்கா? இருக்கே. நாம போய் அங்க இருந்து வாங்கிட்டு ஐயோ, வரோம். அதெல்லாம் வேண்டாம் ஐஸ்வர்யா. அக்கா, நீ கொஞ்சம் சுமாரு. வாங்க நம்ம போய் வாங்கிட்டு வந்துடலாம். சரி. ஆமாமா, வாங்க போலாம். நான் கூட எனக்கு கொஞ்சம் வளையல் வாங்கணும். வாங்க போய் வாங்கிட்டு இது வரலாம். வந்துரும். போயிட்டு வந்து. சரி சரி. மீனாட்சி, மா 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 ஏய் வா மா. என்னடா இது? ரெண்டு பேரும் வெளியூர் கிளம்புற மாதிரி லக்கேஜோட நிக்கிறீங்க. அது ஒன்றும் இல்லைம்மா, நான் பிஸ்னஸ் மீட்டிங்காக நான் பெங்களூர் போகிறேன். இவன் வீட்டில் இருக்க போர் அடிக்குது, நானும் கூட வர்றேன்னா சரி ஓகே கூட்டிகிட்டு போகலான்னு நானும் சரின்னு சொல்லிட்டேன். சரிம்மா, நான் கிளம்புறேன். ஒரு 2-3 days ஆகும். பாய். பாய்மா. டேய், அம்மா, அத்தை, நாங்க போயிட்டு வரோம். எங்க? என் தங்கச்சி கல்யாணத்துக்கு. ஓ, நீங்க வேணா போங்க, அது உங்க விருப்பம். ஆனா என் பொண்ணு வரமாட்டா. இவ ஆல்ரெடி கிளம்பி என் கூட வந்துட்டான். இப்ப நான் சொல்றேன், அவ வரமாட்டா. ஏன் அனுப்ப மாட்டேங்கிறீங்க? இதுக்கு முன்னாடி இவளை கூட்டிட்டு போய் என்ன பண்ணீங்க ஞாபகம் இருக்குல்ல? இப்ப இவ உடம்பு இருக்கிற நிலைமையில என் பொண்ணு வரமாட்டா. நீங்க வேணா கிளம்பி போங்க. இங்க பாருங்க அத்தை, எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கு. அன்னைக்கு நீங்க முடியாதுன்னு சொன்னீங்க, சரி ஏதோ துக்கத்துல பேசுறீங்கன்னு விட்டுட்டேன். அதையே நீங்க ரெகுலரா பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இவ என் பொண்டாட்டி, நான் சொல்றதுதான் இவ கேப்பா, கேட்கணும். எப்போ உங்க பொண்ணை எனக்கு கட்டி கொடுத்தீங்களோ அப்பவே உங்களுக்கும் இவளுக்கும் இருந்த உறவு முடிஞ்சு போச்சு. தார்னி, நீ வா போலாம். அம்மா, நான் கிளம்புறேம்மா. தரணி, ஏய்,
பாத்தியா சிஸ்டர், பட்டும் திருந்தல பாத்தியா? அந்த கோதாவரி பொண்ணு கல்யாணத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க. அப்படி என்னதான் அவ சொக்குப்படி போட்டானே தெரியலையே. அதெல்லாம் இருக்கட்டும். மீனாட்சி கல்யாணத்தை நிறுத்த ஐடியா தரேன்னு சொன்னியே, என்ன பிளான் வச்சிருக்க? அது உடனே சொன்னா அமௌண்ட் வராது. வேண்டாம் சிஸ்டர். இத பாரு, நீ ஐடியா சொன்னா உனக்கு நான் 5 லட்சம் தரேன். 5 லட்சமா? ரொம்ப கம்மியா இருக்க. வேண்டாம் சிஸ்டர், இதை விட சக்தியை காலி பண்றதுக்கு நான் சூப்பர் ஐடியா தரேன். சரி, கல்யாணத்தை நிறுத்த நீ சரியான ஐடியா சொன்னா 10 லட்சம் ரூபாய் தரேன். ஆஹா, ஏறிக்கிட்டே இல்ல போகுது. சூப்பர் சிஸ்டர். 15 லட்சம். ஆஹா, அது சிஸ்டர், அது இல்ல, இந்த ஐடியா வேணாம் சிஸ்டர். சரி, உன் ஐடியா வேண்டாம், நானே பிளான் பண்ணி கல்யாணத்தை நிறுத்துறேன். ஆஹா, என்ன திடீர்னு நம்மளை இப்படி கவுத்துட்டா? ஆஹா, விட்டா இவளே கதை, திரைக்கதை, வசனம் எழுதி நடிச்சு ரிலீஸ் பண்ணிடுவா போல் இருக்கு. விட்டா இவளே கல்யாணத்தை நிறுத்தினாலும் நிறுத்திடுவா. என்ன ஒரே ரத்தமாச்சே, கிரிமினலா தான் யோசிப்பா. என்ன யோசிக்கிற? அது இல்ல, நீ இவ்வளவு தூரம் சொல்றத வச்சு யோசிச்சு பார்க்கும்போது நீ சொல்ற மாதிரி செய்யறதுதான் சரின்னு எனக்கும் படுது சிஸ்டர். எப்படியும் நீ அவங்கள விட போறது இல்ல. இதுல நான் எதுக்கு தேவையில்லாம நஷ்டப்படணும்? சரி, நான் ஐடியா சொல்றேன். இந்த 15 லட்சத்தை பிக்ஸ் பண்ணிக்க. ஓகே? சரி, சொல்லு. எப்படி? இத மட்டும் பண்ணா அந்த கல்யாணம் டக்குன்னு நின்னு போயிடும். சூப்பர்ண்ணே. முத தடவையா நீ உருப்படியான ஐடியா கொடுத்த. உன்னை கூட்டிட்டு வந்ததுக்கு ஒரு உபயோகமான காரியம் தான் இதுதான். நீ சொன்னதை மட்டும் சரியா செஞ்சுட்ட, என்ன நடந்தாலும் இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. கண்டிப்பா கல்யாணம் நின்னுடும். சிஸ்டர், இந்த ஐடியாவுக்கு மட்டும்தான் 15. மேட்டர் அட்டெண்ட் பண்றதுக்கு சர்வீஸ் சார்ஜ் எக்ஸ்ட்ரா. என்ன வேணுமோ நீ கேட்டு வாங்கிக்கோ. ஆனா இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது. நடக்கவே நடக்காது. இப்பவே போய் அந்த காரியத்தை எப்படி நடத்தி காட்டுறேன்னு பாரு. பிளான் பண்ண மாதிரி மீனாட்சி கல்யாணம் நிக்க போது, அந்த குடும்பமே என் கால்ல வந்து விழப்போகுது. ஐஸ்வர்யா மேக்கப் போட்டதுக்கு அப்புறம் தான் முகம் பளிச்சுன்னு இருக்கு. என்னது இது? இன்னும் எவ்வளவு நேரம் தான் இப்படியே மேக்கப் போட்டுட்டே இருப்பீங்க? பெயிண்ட் அடிக்கிற பிரஷ் எடுத்தோமா, 2 கோட்டிங் சுண்ணாம்பு அடிச்சோமான்னு வேலையை முடிக்காம இன்னும் எவ்வளவு நேரம்? தரணி, அழாதீங்க அத்தை. நீ ஒண்ணும் தப்பா எடுத்து. அத்தை, இந்த மாதிரி ஏதாவது கேட்டீங்கன்னா நான் உண்மையிலே வருத்தப்படுவேன். அத்தை, அழாதீங்கன்னு சொல்றேன்ல. இங்க பாருங்க அத்தை, கல்யாணம் முடியற வரைக்கும் கல்யாணத்தை தவிர மத்த விஷயம் எதுவுமே பேசவே கூடாது. ஓகே? ஓகேன்னு சொல்லுங்க அத்தை. ஓகேன்னு சொல்லுங்க சித்தி. நீங்களாவது சரின்னு சொல்லுங்க. சரி. ஐஸ்வர்யா, குடு, நான் பண்றேன். சரி தாரணி, நீ மீனாட்சிக்கு அலங்காரம் பண்ணிட்டு இரு. எனக்கு சின்ன வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். சரிங்க. அப்படி என்னடா வேலை உனக்கு? ஒரு சின்ன வேலை இருக்கு சித்தி, போயிட்டு வந்துடுறேன். இங்கதான், அப்படியே இறக்கி வைங்க. சித்தி, சித்தி, சித்தி. கார்த்தி கூப்பிடுறான், நான் போய் என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன். கார்த்தி, சித்தி, கண்ணை தொடச்சிட்டு பல்லுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. எப்படி இருக்கு? ஏன் கார்த்தி, உனக்கு என் மேல எதுவும் கோவம் இல்லையே? சித்தி, பல்லாக்கு எப்படி இருக்குன்னு கேட்டேன். அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. எனக்கு இன்னும் நிறைய வேலை இருக்கு, பட்டாசு வேற சொல்லணும். டேய், அட்டகாசமா இருக்குடா. சித்தி, டெக்கரேஷன் பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும். அண்ணா, சீக்கிரம் டெக்கரேஷன் பண்ணு. இருங்க இருங்க, நான் முதல்ல மஞ்சள் குங்குமம் வச்சிடுறேன், அப்புறம் டெக்கரேஷன் ஆரம்பிக்கலாம். சித்தி, ஃபுல் ஃபார்ம் ஆயிட்டீங்க. போங்க, போய் மஞ்சள் குங்குமம் எடுத்துட்டு வந்து வைங்க.
கார்த்திக் ம். பிரமாதமா இருக்குடா. சரி இப்ப ஆரம்பிக்க சொல்லு. அண்ணா சார் கிரியேஷன் நல்லா சூப்பரா இருக்கணும் சரியா? அதெல்லாம் பிரமாதமா பண்ணிடலாம் சார். உன் கல்யாணத்தை முடிக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடும் போல இருக்கு. ஹலோ ரூம் சர்வீஸ். யா ரூம் நம்பர் 501. ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி ஒன்று. ஹலோ 1 செகண்ட். டேய் உனக்கு தான் காஃபி வேணுமா? வேணாம். ஒரே ஒரு காஃபி மட்டும் எடுத்துட்டு வாங்க. அப்புறம் ஹெட்ஏக் டேப்லெட் இருந்தால் 2 எடுத்துட்டு வாங்க. பாய். சுந்தர் எங்க இருக்கீங்க? நாங்க ஹோட்டல் ரூம்ல தான் இருக்கோம். நீங்க எங்க இருக்கீங்க? அக்கா பாருக்கா முடியல மாட்டுது. தாரணி என்னங்க இங்க வா ஒரு நிமிஷம். என்னன்னு இங்க சொல்லுங்க. வா ஒரு நிமிஷம். இந்தா இத போட்டு விடு. ம். எதுக்குங்க கூப்பிட்டீங்க? சுந்தர் உனக்கு கால் பண்ணாரா? நீ எடுக்கலன்னதும் என்ன கூப்பிட்டாரு. ஐயோ நான் போனை அம்மா வீட்லயே சார்ஜ் போட்டுட்டு வந்துட்டேன். வர அவசரத்துல மறந்துட்டு வந்துட்டேன். சுந்தர் என்ன லைன்ல இருக்காரா? ஆமா இந்தா பேசு. நான் வெளியே இருக்கேன். சரிங்க. சொல்லுங்க சார். நான் இவ்ளோ நேரம் லைன்ல இருக்கேன். அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீ கட்டிக்க போற பொண்ணுக்கு அலங்காரம் பண்ணிட்டு இருந்தேன். அலங்காரம்லாம் முடிஞ்சிருச்சா? இல்ல பண்ணிட்டு இருக்கோம். இங்க பார், என் மீனு குட்டிக்கு அலங்காரம்லாம் செம்மையா இருக்கணும். ம். எதுலயும் எந்த குறையும் இருக்க கூடாது. ஆ? ஏதாச்சும் குறை இருந்துச்சு அப்புறம் தங்கச்சின்னு கூட பார்க்க மாட்டேன். தலையிலே கூட்டிடுவேன். சரிங்க ஆபீசர். வேற ஏதாவது இருக்கா? இப்போ எதுவும் இல்ல. எனக்கு தோணுச்சுன்னா நானே ஃபோன் பண்றேன். ம். தாரணி செல்லம், ஆ. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியா? நீ தாரணி செல்லன்னு கூப்பிடும் போதே தெரியும். சொல்லு. ஒன்றும் இல்லை, மீனாட்சி அலங்காரம் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்புறியா? ஏய் உனக்கு பித்தம் தலைக்கேறிடுச்சுடா. அடி பாவி, ஒரு சின்ன ஃபேவர் பண்ண சொன்னா அண்ணனையே வாடா போடான்னு மரியாதை இல்லாம பேசுவியா? இந்த மாதிரி கேணத்தனமா கேட்டா மரியாதை இப்படிதான் குறையும். தாரணிமா, ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கோமா. ஒரு செல்ஃபி எடுக்கிறதா நினைச்சு எனக்கு போட்டோ எடுத்து அனுப்பேன் ப்ளீஸ்மா. ம். என் செல்ல தங்கச்சி இல்ல நீங்க. வேலை நடக்கணும்னா உனக்கு பாசம் அப்படியே பொத்துட்டு வந்துருமே. கண்டுபிடிச்சிட்டே. சரி வை பாக்குறேன். தேங்க்யூ. போதும் போதும். அனி 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 உங்களுக்கு இந்தாங்க கொஞ்சம். யாருப்பா இந்த பொண்ணு? என்ன நீ ஓட்டுறீங்களா? சேச்சே இது அந்த இல்ல. பா யாருப்பா இந்த பொண்ணு? ரொம்ப அழகா இருக்கு. நம்ம மீனாட்சியா இது? நம்பவே முடியலன்னு சொல்லணும் போல இருக்கு. ஓகே ஸ்மைல் ப்ளீஸ். இரு ஒன் மோர் போட்டோ. ப்ரோ டேய் அங்க பாரு ப்ரோ, அலங்காரத்துல என் மீன் குட்டி எவ்வளவு அழகா இருக்கானே பாரு ப்ரோ. டேய் படுத்தாதடா ப்ளீஸ்டா. எதுவா இருந்தாலும் கொஞ்சம் ஒரு 10 அடி தள்ளி போய் பண்ணேன் ப்ளீஸ். போடா போடா. கருப்பு ஜர்க்கின் போட்டவனுக்குலாம் காதலை பத்தி என்னடா தெரியும்? நீ வா செல்லம். அச்சச்சச்சோ. அஞ்சுனுனுனுனு. ஐயோ, அழகி. தலைவலி மாத்திரைக்கு பதிலா தூக்க மாத்திரையே சொல்லிருக்கலாம் போல. ச்சே. ஐயோ என் மீன் குட்டி. ஏன்டா அப்படி இன்சல்ட் பண்ற? டேய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க விடுறா. டேய் டிடிஎஸ் எஃபெக்ட்ல ரொமான்ஸ் பண்றலாம் அங்கிட்டு போய் பண்றா. ச்சே. கொஞ்சம் ஓவரா போயிட்டோமோ? இரு இன்னொரு போட்டோ எடுத்துக்கிறேன்.
போதும் போதும் ஸ்மைல் ப்ளீஸ். ஏய் ஒன் மோர் போட்டோ போதும் அண்ணி. ப்ளீஸ் எனக்காக. சரி. அண்ணி என்ன இவ்ளோ போட்டோஸ் எடுக்கறாங்க? ஒருவேளை சுந்தர்க்கு எடுத்து அனுப்புறாங்களோ? அண்ணி யாருக்கு போட்டோ வாட்ஸ்அப்ல அனுப்புறீங்க? ஐயா எதுக்கு? அண்ணனுக்காக. ஒரே ஃபீலிங். ஓ போட்டோ எடுத்து சுந்தருக்கு அனுப்புறியா? இருங்கடி உங்களுக்குலாம் வைக்கிற ஆப்பு. உங்க அண்ணாங்க ஃபீல் பண்றாரோ இல்லையோ, நீங்க நல்லா ஃபீல் பண்றீங்க. அசடு வழிது தொடச்சுக்கோங்க. இது லாஸ்ட் ஸ்டில்ல அனுப்பவா வேணாமா? அனுப்புங்க அனுப்புங்க. விருந்தே போட்டாச்சு, அப்புறம் கை கழுவ தண்ணி குடுக்கலனா எப்படி? அனுப்புங்க. என்ன அப்படி பாக்குற? நான் பண்றதெல்லாம் பார்த்தா கேனத்தனமா இருக்கான்னு? சேச்சா அப்படிலாம் எதுவும் இல்லையா? ஆ, இதெல்லாம் தெரிஞ்சது தானே. இப்ப எதுக்கு தலைவலி மாத்திரை சொன்னேன்னு நினைக்கிற? இந்த மாதிரி ஏதாவது கிறுக்குத்தனமா நீ பண்ணுவ, அதை பார்த்தா எனக்கு கண்டிப்பா டென்ஷன் ஆகும். தலையில டைம் பாம் வச்ச மாதிரி இருக்கும். அதுக்கு தான் ப்ரிவென்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் than cure. போடா இதெல்லாம் ரொமான்டிக் லவ் ஸ்டோரி இல்ல, ரொம்ப சகஜம். அதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது? இதெல்லாம் உனக்கு லாமினேட் பண்ண லட்டை சாப்பிடுற மாதிரி. எந்த டேஸ்டும் தெரியாது. இந்நேரம் என் லட்டு அங்க என்ன பண்றாளோ? போய் உள்ள உட்காரு. அக்கா உட்கார சொல்லலாம்ல? உட்காருமா. பாத்து பாத்து.